Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெஜ் ரோல். வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மைதா மாவு எடுத்துக்கோங்க 1 கப் அளவு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஜுவலா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ், ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட பூண்டு, இஞ்சி இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு அது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. அடுத்ததாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு, மிளகாய்த்தூள் இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அது கூட நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குக்கான வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்து நல்லா கையில் வச்சு உருட்டிக்கிட்டு அதை தட்ட போகிறோம். இந்த சைஸ் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்தால் ரொம்ப பெருசாகிடும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, மீடியம் சைஸில் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போது நான் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவில் சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் ஃபில்லிங்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணுங்கள். 2 சைடும் மடித்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் வெளியே வராது. இப்போது நம்ம சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி கலந்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை தேய்ச்சி ஒட்டிடுங்க. அடுத்த ஸ்டெப், எண்ணெயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் ரோலை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போது நான் செஞ்சு வச்சுருக்க ரோலை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும். இதுதான் நம்ம இண்டிகேஷன், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு.
டொமேட்டோ சாஸ் கூட இதை வச்சு நல்லா சர்வ் பண்ணுங்கள்.